அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் எண் 62 இருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்த்து இன்று நாம் நிறைவு செய்யவிருக்கின்றோம். மக்களை இழப்பவர் நன்றி பயன் தூக்கா நாணிலியும் சான்றோர் முன் மன்றில் கொடும்பாடுரைப்பானும் நன்றின்றி வைத்த அடைக்கலம் கொள்வானும் இம்மூவர் எச்சம் இகழ்ந்து வாழ்வார். திரிகடுகம் 62. ஆக இங்கு பொய் சொல்லாமை வேண்டும். அதற்கு நிகராக இணையாக கள்ளாமை, அதிலும் அடைக்கல பொருளாக ஒருவர் ஒன்றை வைத்திருக்கிறார் என்றால் அந்த பொருளை களவு செய்துவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணமே அங்கு கூடாது என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மக்களை இழக்காமல் மக்களோடு இணைந்து வாழ்வதற்கு தகுதி படைத்தவராக யார் இருக்கிறார் என்றால் இங்கு களவு செய்யா தன்மை கொண்டவர். அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு இந்த குறளினை பதிவு செய்வார். எள்ளாமை வேண்டுவான் என்பார் எஞ்ஞான்றும் கள்ளாமை காக்கத்தன் நெஞ்சு என்பார். ஆக களவு செய்துவிட மாட்டேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உறுதியாக தன் நெஞ்சத்தை காக்க வேண்டும். ஏனென்றால் களவு என்பது அங்கு ஒரு பொருளை எடுப்பதில் நடக்கின்ற ஒன்றல்ல. இதை எடுத்து விட்டால் என்ன என்று எண்ணுவதிலேயே அங்கு களவு ஏற்பட்டு விடுகிறது. அதிலும் அடைக்கலமாக வைக்கப்பட்ட அந்த ஒரு பொருள், இந்த இயற்கை என்பது கடவுள் தருகின்ற ஒரு அடைக்கலம். அந்த அடைக்கல பொருளை சுரண்டுகிறவர், மலையை வெட்டி வீழ்த்துகிறவர், இருக்கிற ஆற்று மணலையெல்லாம் கொள்ளை அடிக்கிறவர், நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறவர், இவர்கள் எல்லாமே அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிற அந்த பொருளை கொள்ளை அடிக்கின்றவர்களாக, களவு செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் என்கிறார் வள்ளுவர். இதை எடுத்துக்கொண்டால் என்ன என்று எண்ணுவதே களவுதான். அதிலும் அடைக்கல பொருளாக தரப்பட்டிருக்கிற நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நன்மாந்தர்கள், நற்சான்றோர்கள், ஏழை எளியவர்கள், இவர்கள் எல்லாருமே அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஆட்களாக, ஆற்றல்களாக இருக்கிறார்கள். அவர்களை சுரண்டுகின்ற, களவாடுகின்ற, அவர்களிடமிருந்து எதையாவது உறிஞ்சி எடுக்கின்ற, சுரண்டுகின்ற அந்த தன்மை என்பது மக்களை இழக்கச் செய்கின்ற ஒரு செயலுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். அடைக்கலம் என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் ஒன்று உண்டு, கோயிலெல்லாம் பாடுவார்கள். அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே, அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீயொரு தாயல்லவோ, அன்புக்கு நீயொரு தாயல்லவோ என்று வரும். அடைக்கலம், அடைக்கலம் தருகின்றவர் இறைவன். அந்த அடைக்கலம் தருவதற்கு அவர் பயன்படுத்துகின்ற அந்த ஒரு மாபெரும் கொடை இந்த இயற்கை. ஆக இந்த இயற்கை முழுவதுமே அடைக்கல பொருளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற அரசியலாளிகளோ பெரும் பணக்காரர்களோ தங்களுக்கு லாபம் ஈட்டுகின்ற அந்த வகையில் அவற்றையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற அந்த எண்ணம் கொண்டிருத்தலே அடைக்கல பொருளை கவர்தல் என்பதாக மாறிவிடும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அடைக்கலம். அடைக்கலம், அடைக்கலம் அன்னை மரியாவுக்கு ஒரு பெயர் உண்டு, அடைக்கல மாதா, அடைக்கல தாயே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறோம், தஞ்சம் புகுகிறோம் என்பதான ஒரு செய்தி. அதோடு அடைக்கலாபுரம் என்று தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே ஒரு ஊர் உண்டு, அடைக்கலாபுரம். அங்கு ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார், சூசை அறநிலையம் என்று. அங்கு சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரை எல்லா தரப்பினரும் இருப்பார்கள். அவர்கள் ஏதும் மற்றவர்கள், அவர்கள் அடைக்கலமாகவே அங்கு வந்தவர்கள். எனவே தான் அந்த ஊருக்கு பெயரே அடைக்கலாபுரம் என்றெல்லாம் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அடைக்கலராஜ் நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலே இணை இயக்குநராக இருந்தெல்லாம் செயல்படுகின்ற அவர் பெயர் அடைக்கலராஜ். இன்னும் பலரும் இருக்கின்றார்கள். இந்த அடைக்கலத்தன்மை அது கடவுள் நமக்கு தருகின்ற உயரிய தன்மை. அவருடைய சாயல்களாக வாழ்கின்ற நாம் இங்கு நம்மோடு இருக்கின்ற நம் மாந்தர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறவர்களாக, நமக்கென்று படைக்கப்பட்டிருக்கிற இந்த இயற்கை, அந்த இயற்கை அழிந்து விடாமல் இருப்பதற்கு அடைக்கலம் தருகிறவர்களாக, அடைக்கலம் தருகின்ற அந்த இயற்கைக்கு நன்றி உள்ளவர்களாக, நன்றி கெட்ட நாணிலிகளாக இருந்து விடாமல் இருப்பதற்கெல்லாம் இன்று நாம் உறுதி ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையில் நாம்
மக்களை இழந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த உதவி, நன்மை இவற்றையெல்லாம் எண்ணி நன்றி உணர்வோடு இருக்க வேண்டுமே தவிர மறக்கின்ற நாணிலிகளாக இருந்துவிடக்கூடாது. சான்றோர்கள் அவையிலே அங்கு பொய் சொல்லுகின்ற பொய்யர்களாக இருந்துவிடக்கூடாது. இங்கு அடைக்கல பொருளாக வைக்கப்பட்டிருக்கிற அவற்றை களவு செய்து விடலாமே என்று எண்ணுகின்றவர்களால் கூட நாம் இருந்துவிடக்கூடாது. இந்த வகையில் மக்களை இழக்காமல், மக்கள் செல்வங்களை பெருக்கிக் கொள்கின்ற, மக்களை உயர்த்துகின்ற மேன்மக்களாக இருப்பதற்கு உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.